ஆக்சுவலி நான் எங்களோட அப்பாவோட பிறந்த நாளுக்கு வந்திருக்கேன் இந்தியாவிலேருந்து. இப்போ இங்கே வந்தேன்னு சர்ப்ரைஸ் வந்து எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் இல்லையே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். நான் அப்பாவோட டான்ஸ் ஆடினதே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். இந்த 23 வருஷத்தில் நான் அப்பாவோட முதல் தடவை இப்போ தான் ஆடி இருக்கிறேன். செம்ம சர்ப்ரைஸ். அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக ஆடினவர், நானும் ரொம்ப சந்தோஷமாக ஆடினவர். எல்லாம் மிக்கி அண்ட் இவங்களோட சர்ப்ரைஸ் நிஷா சர்ப்ரைஸ். இனி எல்லாரும் நிஷா சர்ப்ரைஸ்க்கு தாராளமாக நம்பிக்கையோடு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களோட ப்ரோக்ராமை பர்ஃபெக்டாக செஞ்சு தரலாம். இந்த அளவுக்கு ஆட ஆக்கல் இல்லையா? எங்கட மிக்கிற டான்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. உண்மையா? நானே அலம்பி வந்து ஆடினது சூப்பரா இருக்கு. அப்படியா? வார்த்தை அரும்பெரும் வார்த்தை, மிகப்பெரிய வார்த்தை. ஓகே, மிகவும் ஆனந்தமான வார்த்தை. ஓகே, சந்தோஷம். கண் கலங்கிட்டீங்க போல. இன்னும் கொஞ்சம் அழுதிங்கன்னா எங்களோட வீடியோவும் ப்ரமோட் ஆகும். சரி, ஓகே, கேக் கட் பண்ணுவோம். பார்வையால போட்டு தாக்கு, நீ பட்டியாரு பார்த்து தாக்கு, பார்வையால போட்டு தாக்கு, பஞ்சிடாம மெல்ல தாக்கு, பாவ சின்ன மல்ல தாக்கு. வர பார்த்து மீனா இப்ப வறுத்து வச்சா மீனா, அட வந்துடுச்சு தானா ஒரு ஃபீலுக்கு பங்கானா. போட்டு தாக்கு வர ஒரு புறா போட்டு தாக்கு, மக கடல் எறா போட்டு தாக்கு, ஒட்டு தாக்கு சக்க போட நீதான் போட்டு தாக்கு. வந்து நிக்குதொரு நிலா பட்டந்தா, அத போடாதன்னு போட்டுவது போடா சட்டந்தா. சின்ன பையல தொட்டா விட்டார். வணக்கம். வணக்கம். நாங்கள் நிஷா சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வரோம். இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? ஆனந்த வடிவே. ஓகே, நாங்களும் நிஷா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஆள் தான். ஆனால் இந்த தருணத்தில் இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் மட்டும் நினைச்சு ஒரு ஆள் இந்த கிஃப்டை உங்களுக்காக வேண்டி கொடுத்துருக்குறாங்க. யார் வேண்டி கொடுத்துருப்பாங்க? மிக்கிக்குள்ள யாராச்சும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்துருப்பீங்க? மிக்கிக்குள்ள யாராச்சும் வந்துருப்பீங்க? இல்லையா? சான்ஸ் இல்லை. அப்படியா? தேங்க்யூ. அவங்களோட அன்பை வந்து வேறு ஜஸ்ட் இந்த விதத்தில் தான் வழிகாட்டுறீங்க மட்டும் இல்லை. அப்போ யார் வேண்டி கொடுத்துருப்பா இது உங்களுக்கு? அப்படி நினைக்கிறீங்களா? அதாவது அதிகமான பெற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற சேவைகளை மனம் விரும்பி ஏற்றிக்கொள்ள இந்த மக்களாக இருக்கலாமா? ஃபீல் இந்த தருணத்தில் உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்குது?
ஓகே என்னோட சந்தோஷத்தை விரும்புகிறாங்க, அதான் நான் இணங்கி நானும் வந்து சந்தோஷம் ஏற்றுக்கிறேன். ஓகே இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு இல்லாமல் அப்போ நீங்கள் செய்யல? எல்லாம் நான் இல்லை, ஓகே பேர் செஞ்சது இது கிராம மக்கள், என்னை சார்ந்த என்னில் பற்றுள்ள பாசமுள்ள மக்கள், பாசமுள்ள மக்கள். அவ்வளோதான். ஓகே பக்கத்தில் நிற்கிறதா யார் உங்களுக்கு பக்கத்தில்? மகள் என்ன சொல்லுவோம் அப்பாவுக்கு இந்த தருணத்தில்? இப்போ இருக்கிற சந்தோஷம் இன்னும் கூடி நிறைய ஆண்டுகள் இருக்கு. ஓகே எல்லாம் நல்ல 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 ஓகே எல்லாம் நல்லா செய்யணும். ஓகே சந்தோஷம் என்ன அப்போ? அப்பாவுக்கு யாரும் இப்போ சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்காங்க. அப்போ யார் அனுப்பியிருக்கிறா அப்பாவுக்கு? ஒரு ஆள் தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்பா எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன், உண்மையிலேயே அது ஒரு நல்ல மனசு. ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் இந்த கிஃப்ட்டை பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்பாவுக்கு. சரி கேட்க வேண்டுவோம் மாமி கிட்ட உள்ள கேட்க கொடுங்க மாமிக்கு. உண்மையா உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை செஞ்சவங்களை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சி சொல்லாட்டி நாங்கள் இந்த gift எல்லாம் உங்கள்கிட்ட தராமல் கொண்டு போயிடுவேன். நான் திருட வந்த எடுத்துருவேன். அப்படி ஒரு நபர் தான் சான்ஸ் இல்லை, யாரு தனியாக ஒரு ஆள் தரது சான்ஸ் இல்லை. சான்ஸே இல்லை. உங்களோட மகள் தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி செஞ்சுருப்பான்னு சொன்னேன். சும்மா சீன் போடுறாவா உங்களுக்கு முன்னுக்கு நின்று? அவள் இன்றைக்கு இப்போ கொடுத்தாதீங்க. அவள் இது அரேஞ்ச் பண்ண சான்ஸ் இல்லை. ஆனால் அவள் தான் இதை எங்களுக்கு முதலே கால் பண்ணி சொல்லி அரேஞ்ச் பண்ணி செஞ்சவன். என்ன சொல்லுவோம் மகளுக்கு? மகள் உங்களை கிஃப்ட் வாங்கி தந்துட்டாவ? தந்துட்டாவா? கிஃப்ட் தான் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி அரேஞ்ச் பண்ணி செஞ்சது நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை சுற்றி உங்களுக்காக இருக்கிற உறவுகள் தானேன்னு சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம். நீ சொல்ல மாட்டீங்க. ஓகே மற்ற கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்போ கிஃப்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டோம் எங்களுக்கு இவங்க தான் செஞ்சுருக்காங்களேன்னு சொல்லி. ஆனால் உண்மையாகவே இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியில் உங்களுக்கு கிஃப்ட் தரணும் என்றதெல்லாம் வீட்டு நோக்கம் இல்லை. நிறைய வேண்டி கொடுக்கணும், காசு செலவழிக்கணும். அப்போ தானே அவர் இது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாங்கள் அவருக்கு செஞ்ச அவர் டான்ஸ் பண்ணுற ஒரு நேரமோ இல்லை ஒரு சிரிக்கிற ஒரு நேரமோ அதை அவர் சந்தோஷமாக அவர்கிட்ட மனசில் ஃபீல் பண்ணுவே. எங்களுக்கு அதுவே காணும் மட்டும் தான் நினைச்சவே. உண்மையாக சர்ப்ரைஸாக இருக்கா உங்களுக்கு இது? சொல்லுங்கள் இப்போ ஏதாச்சும். எவ்வளோ அப்படியா? இவ்வளவு தூரம் அப்பா சந்தோஷமா இருக்கிறீர்னு சொல்லி. ஓகே என்ன சொல்லுவோம் இந்த சர்ப்ரைஸை செஞ்ச ஆக்களுக்கு? என்ன சொல்லுவோம்? நீங்கள் ஆக்கள் யாருன்னு சொன்னவீங்க? இந்த மக்களுக்கும் என்னை இவ்வளவு விசுவாசமாக நேசிக்கிற இந்த அன்புள்ளவருக்கு நான் மனமாற நன்றியை தெரிவிக்கிறேன். வேறு ஓகே சரி அப்போ வாங்க மாட்டேங்க, நாங்களும் வாங்க மாட்டேங்க, வாங்க மாட்டேங்க, அவர் தாரார் இல்லைன்னு நாங்களும் வாங்க மாட்டோம். நாங்கள் வாங்க மாட்டோம். யார் செஞ்சுருக்கணும்? ரத்னபுரம் இளையோரின் எதிர்காலம் என்ற அமைப்பின் உறுப்பினர்கள். ஓகேயா? அவங்க தான் உங்களுக்கு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஃப்ரேமை மட்டும்தான் அவங்க உங்களுக்கு வேண்டி தந்தவங்க. ஓகே நல்லா இருக்கு உங்களோட கதைகள் எல்லாம். ஆனால் இந்த ஃப்ரேமை மட்டும்தான் அவங்க உங்களுக்கு செஞ்சவங்க. இந்த கேக் வண்டி தந்து இந்த மிக்கி எல்லாம் இங்கே கூட்டி கொண்டு வந்தது வேறே ஒரு ஆள். அப்போ நீங்கள் அவங்கள சொல்லவே இல்லை. எப்பயுமே நீங்கள் ஒரு ஆளை சொல்ல மாட்டீங்க, எல்லாரையும் தான் கவலையாக இருக்கு என்ன மிக்கி எங்களுக்கு. அவர் சொல்லவே இல்லை. இல்லை என்ன இந்த மிக்கி கோவிச்சுட்டு பார்த்தீங்களா? உங்களை குழப்புறோமா நாங்கள்? ஓகே சந்தோஷமா இருக்கிறீங்களா தானே அண்ணா? ஓகே சரி மற்ற கிஃப்டையும் பார்த்துட்டு கேக்கை கட் பண்ணுவேன். போகைக்கு நான் சொல்லிட்டு போகிறேன் நர்ஸுக்கு.
அதான் வாங்க மாட்டேனே வாங்க மாட்டேனே அப்படி போகும் அதே போலதான் வடிவா இருக்கும். ஏற்றுக்கொள்றீங்களா? எங்கட அப்பாக்கு இப்பதான் 18 வயசு, அந்த சம்பா போட்டுருக்காங்க. 18 வயசு எங்க அப்பாவுக்கு. ஓகே, அப்பா பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்றீங்களா? அப்பாவுக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளும் இப்போ நல்லா ஒரு நல்ல இடத்துல இருக்கிறவங்கடா, நல்ல அறிவாளி, நல்ல படிப்பாள இருக்கும்னா அது அப்பா தான் காரணம். எங்கள் குடும்பத்தில் அப்பா தான் ஒரு தூள். அப்படியா? அது எங்கள் குடும்பத்திலையும் இல்லை, உலகத்திலையும் இந்த நாட்டிலையும் இந்த தூள் தெரியுது. ஓகே, குட்டி பாஸ், குட்டி பாஸ் இல்லை, பெரிய பாஸ். சரி, ஓகே. உங்களுக்காக நாங்கள் கேக் கட் பண்ணுவோம். அதுக்கு முதல் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியை அரேஞ்ச் பண்ணி செஞ்சவங்களையும், உங்களுக்கு குட்டி குட்டியாக இந்த வாழ்த்து மடல்களையும் உங்களுக்காக ரெடி பண்ணி தந்தவங்களை நான் சொல்கிறேன். நேரம்னு சொன்னால் ஒன்று வந்து மலரக்காண்டு சொல்லி பிரேம் தந்தவங்க, இன்னொன்று வந்து இந்த ரத்னபுரம் இளையோரின் எதிர்காலம் இன்றைய அமைப்பின் உறுப்பினர்கள். மற்றது இந்த கேக் சர்ப்ரைஸ் டெலிவரியை உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி செஞ்சது வந்து உங்களோட சேர்ந்து பயணிக்கிற மக்கள் ஆனந்தபுரம். அவங்க முக்கியமாக சொன்ன வார்த்தை வந்து இந்த வார்த்தையை சொல்லி உங்களோட சேர்ந்து நாங்கள் எப்போவுமே பயணிப்போம், உங்களுக்காகவே நாங்கள் நிற்போம் என்ற நம்பிக்கையை அவருக்கு இந்த தருணத்தில் சொல்லி விடுங்கோண்டு. என்ன சொல்லுவோம் இந்த வார்த்தையை? இவ்வளோ பெரிய இந்த கிஃப்ட், இந்த கேக் எல்லாம் இன்றைக்கே போயிடும், காசு கொடுத்தா நீங்களும் வேண்டிடலாம். ஆனால் இந்த பெரிய வார்த்தையை சொன்னவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? அது கிடைக்காத வார்த்தை, அரும்பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தை. ஓகே, மிகவும் ஆனந்தமான வார்த்தை. ஓகே, சந்தோஷம். கண் கலங்கிட்டீங்க போல. இன்னும் கொஞ்சம் அழுதிங்கன்னா எங்களோட வீடியோவும் ப்ரமோட் ஆகும். சரி, ஓகே, கேக் கட் பண்ணுவோம். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் பெற்றதில் பெருமை கொள்ளது நாடு, உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு, உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளது நாடு, உலக நாயகனே, உலக நாயகனே, கண்டங்கள் கண்டு வியக்கும், இனி ஐநாவும் உன்னை அழைக்கும், உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு, உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு, உலக